அது பால் உள்ள விழுந்துருச்சுங்க. ஏங்க இப்படி உயிரை வாங்குறீங்க? சண்டே ஒரு நாள் மட்டும் தான் நிம்மதியா வீட்ல இருக்கோம், அன்னைக்கும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க. ஏங்க எதுக்குங்க இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட், அதை விட்டு வேற கேமே தெரியாதா உங்களுக்கு? ஏங்க கிரிக்கெட்டை தவிர எந்த கேமுக்கும் தான் நம்ம ஊர்ல ஸ்பான்சரே பண்ண மாட்டேங்கிறாங்களே. ராகேஷ் குமார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? 7 கழுத வயசாச்சு, இன்னும் சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கூட தான் 7 கழுத வயசாச்சு, வீட்டுல உட்காந்து போகோ சேனல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது எங்க அம்மா பாக்குறாங்க. உங்க அம்மாக்கு உங்களோட வயசு கம்மியா? சொல்லவே இல்ல. ஹலோ, உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? கிரிக்கெட் ஆடுறதா இருந்தா ஏதாவது கிரவுண்ட்ல போய் ஆட வேண்டியதானே? அட நீங்க வேற, இருக்கிற கொஞ்ச நேரம் கிரவுண்ட்லயும் ஐடி கம்பெனி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தியேட்டர்னு கட்டிட்டாங்க. அதையும் தாண்டி இருக்கிற கிரவுண்ட்ல இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்கவே முடியல. சரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்ல விளையாடலாம்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற ஆண்டிங்கெல்லாம் பால் அடிச்சிட்டோம் சண்டைக்கு வராங்க. ஹலோ, என்ன ஆண்டின்றீங்களா? கிண்டல் பண்றீங்களா? ஓவரா பேசிட்டே போறீங்க. மனசுல என்ன லாயர் நினைப்போ? ஏங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? லைஃப்ல ஒரு சின்ன பிரச்சனைக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க, அப்போ ஒரு பெரிய பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஐயோ பாரு, சாருக்கு ரொம்ப தான் ஆக்குற. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அதானே, நீங்க எப்படி போனா எனக்கு என்ன? முதல்ல பாலை கொடுங்க, டைம் ஆகுது. வெட்டி பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு டைம் ஆகுதா? பால் எல்லாம் தர முடியாது, எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ, ஏன் பாலை கொடுத்துட்டு போங்க. ஹலோ மேடம், ஹலோ நிலையன்னு சொல்றேன்ல. டே குண்டா போடுறா. காலங்காத்தால இன்டர்வியூக்கு போகும்போது இவன் மூஞ்சில போய் முடிக்கிறேன் பாரு, பொறுக்கி. ச்சே, பொறுக்கியா? ஹலோ நிஷா, இங்க கொஞ்சம் லேட் ஆகும் போல, ஒரு 1 hour மட்டும் வெயிட் பண்ண முடியுமா? ம், குட் மார்னிங் சார். மார்னிங் அனீஷ். மார்னிங் கைஸ். இவனா? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இப்ப போனாரே யார் அவரு? ஹி இஸ் தி எம்டி ஆஃப் அவர் கம்பெனி. அவர் தான் உங்களை இன்டர்வியூ பண்ண போறாரு. What the hell? ஷோ, என்ன நடக்க போதோ? மிஸ் ஷர்லி, யூ மே கோ இன். ஐயோ, காலையில வேற அசிங்க அசிங்கமா திட்டிட்டோம். என்ன பண்ண போறானோ? இவளா? என்னங்க, இங்கேயும் யாராவது பால் ஏதாவது அடிச்சிட்டாங்களா? I was just kidding. Take a seat. Okay. Can I have your resume? Thank you.
ஷர்லி வின்சென்ட். நைஸ் நேம். Personality traits: very friendly, very kind hearted, and can handle any situation in a very cool way. Favorite sports: cricket. ஷோ செத்த. Role model: Sachin Tendulkar, Virat Kohli. இப்படி முக்க வாங்குறோமே. பிடெக் ஐடி. நீங்களும் எப்படிங்க? வீட்டில் அப்பா அம்மா கம்பல் பண்ணாங்கன்றதுக்காக, இல்லை இந்த கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கம்மியாகுன்றதுக்காக, இல்லை இந்த இன்விடேஷனில் பிஇன் போடலான்றதுக்காக இன்ஜினியரிங் படிச்சிங்களா, இல்லை உண்மையாகவே ஆசைப்பட்டு தான் படிச்சிங்களா? ம் டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஓகே ஷெர்லி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்டர்வியூ. ம் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராகேஷ் குமார் யாருன்னு தெரியுமா? ஷோ யாரா அவன்? தெரியாது. அதானே, நமக்கு தான் கிரிக்கெட்டில் டெண்டுல்கர், கோலியை தவிர யாரையுமே தெரியறது இல்லையே. ஆனால் இந்தியாவே விளையாடாத ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்தால் மட்டும் மெஸ்ஸி இஸ் மை ஃபேவரட் பிளேயர்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அப்டேட் மட்டும் போடுவோம். ராகேஷ் குமார் நம்ம இந்தியன் கபடி டீமோட கேப்டன், தெரிஞ்சுக்கோங்க. ஓ ம் ஓகே. ஓகே ஷெர்லி, ஐ திங்க் யூ ஆர் மோர் தென் குவாலிஃபைட் ஃபார் ஜாப். உங்களை செலக்ட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னா தேர் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஏதாவது பாண்ட் சைன் பண்ணுமா சார்? சச்சா, அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த பாலை மட்டும் திருப்பி கொடுத்துட்றீங்களா ப்ளீஸ்? அதுக்கப்புறம் அவன் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசத்துல நானும் மைக்கிளும் பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ, ஹலோ ஹலோ ஷெர்லி, எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று அப்ரூவ் ஆயிருக்கு. ஆஹா. ஒரு சைனீஸ் ப்ராஜெக்ட். நான் மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ப்ராஜெக்ட் நேம் மட்டும் சொல்கிறேன். ஒன் செக் சார். கொஞ்சம் ஃபாஸ்டா. ஆ யா, நோட் பண்ணிக்கோங்க ஷெர்லி. ஒன் செக் சார். ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. W as in weather, ஆ I as in India, L as in Lucknow, L as in Lucknow, Y as in Yorkshire, O as in Orange, U as in Union, M as in Manchester, ம் A as in Alpha, R as in Russia, R as in Russia, ஓகே. Y as in Yorkshire, M as in Manchester, E as in England. ம் நோட் பண்ணீங்களா ஷாலி? will you marry me? ஷாலி, நோட் பண்ணிட்டீங்களா? ஆ நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே பாய். கைஸ், லாஸ்ட் வீக் நம்ம கம்பெனி ஷேர்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. we have to do something. நம்ம காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து யூனிக்காக தெரியறதுக்கு நம்ம ஏதாவது புதுசாக பண்ணியே ஆகணும். ஸோ என்ன ஐடியாஸ் இருந்தாலும் யூ கேன் கம் அண்ட் டாக் டு மீ எனி டைம். ஒரு பாஸ்ட் 6 months பார்த்தீங்கன்னா நாம தான் நம்பர் 1 இருந்தோம். ஆனால் லாஸ்ட் 1 month நம்மளோட கிராஃப் கீழே போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. மேபி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு லெத்தாஜிக் அப்ரோச் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. we are a young team. கண்டிப்பா நம்ம வந்து கண்டினியூஸா இதே மாதிரி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி we'll reach the pinnacle of success very soon. Okay? Any questions? எஸ் சார். Yes, Shirley. இல்லை சார், நேற்றுக்கு ஏதோ புது ப்ராஜெக்ட்னு சொன்னீங்கல்ல, அது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். சார், ஆ என்ன சார் புது ப்ராஜெக்ட் சொல்லவே இல்லை? இல்லைங்க, அது கிளையண்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் ஆனோன்னு நானே சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். ஐ வில் டெல் யூ கைஸ் ஒன்ஸ் இட் கெட்ஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம். யூ கைஸ் கேரி ஆன். நோ
முடிவு பண்ணிட்டேன் சார். ஐயோ ஹே, வாட் இஸ் திஸ்? ஆ அன்னைக்கு நீங்க அடிச்சிங்களே, சாரி, அன்னைக்கு நீ அடிச்சியே அந்த பால் தான். சரி, இது எதுக்கு இப்போ திருப்பி கொடுக்குற? என்னே கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பால் மட்டும் என்ன? ஆனா இதுக்கப்புறம் எங்க வீட்டு வாசல்ல சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடுற வேலை எல்லாம் வச்சுக்காத, அப்பா கிட்ட சொல்லிடுவேன். மாமா தானே, நான் பாத்துக்கிறேன். பொறுக்கி. ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். I love you, Michael. அதுக்கப்புறம் ஒரு 6 months பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணி we got married on 2012 Valentine's Day. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் அவன் முன்னாடி சாரி கட்டிட்டு போய் நின்னேன். Oh my God. You look beautiful. நினச்சி கூட பார்க்கலடி. அன்னைக்கும் வீட்டில் பால் அடிச்சும் போது வந்து பேய் மாதிரி கத்துனியே. இந்த ஆர்லோஸ் தான் வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட வரப்போகுதுன்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, ஓகே. லைட் எப்படி ஆஃப் பண்ணிடலாமா இல்லை ஆன்லேயே இருக்கட்டுமா? ஆஃப் பண்ணிடலாமே. ஓ, ஏன் லைட் ஆன்ல இருந்தா வெக்கமா? இல்லடா, தூங்க தானே போறோம். 2 நாளா கல்யாண வேலையில ரொம்ப டயர்டா இருக்குடா. லைட் ஆன்ல இருந்தா டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இருக்கும்ல, அதான் ஆஃப் பண்ணிடலாமே. சரி, ஓகே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு, யூ ஸ்லீப். ஏன், நீ என்ன பண்ண போற? இல்லை, நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கால ஷர்மிளா, வீடு இதோ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கான். வீட்டுக்கு வாங்கன்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தா, தான் போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு. நாயே. I love you, Michael.
அதுக்கப்புறம் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே லைட் ஆஃப் பண்ணிட்டோம். தேர் ஆஃப்டர் ஐ ஹேட் த பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப் வித் மைக்கேல். என்னங்க எங்க லவ் ஸ்டோரி நல்லா இருந்ததா? இவனை இன்னும் காணும் பாருங்களேன். எங்கடா இருக்க? ஓ ஓகே பாய். வழக்கம் போல அவன் லேட்டுங்க. பசங்க என்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரம் வந்திருக்காங்க சொல்லுங்க. நான் தான் போய் பார்க்கணும். பாய். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தா வாங்க. பாய்.
அவன் தாங்க மைக்கேல். இறந்து 4 months ஆகுது. இன்னைக்கு எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரி. நான் அழுதா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதனால தாங்க சிரிச்சுட்டே இருக்கேன். Any problem, Vamsi? Surely Whatever it is, tell me, Vamsi. Michael is counting his days. Brain tumor. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ. I'm sorry. பட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னொரு 6-7 months லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஷர்லி, ஷர்லி. ஷர்லி, ஷர்லி, Huh? I'm sorry. எதுக்கு மைக்? இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணும்போது கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். சி, எதுக்கு அழுதுட்டு? ஷர்லி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பியா? என்ன ப்ராமிஸ்? I want you to get married again after I pass away. நான் செத்து போயிட்டா வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிப்பியா? கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் ஒரு மாசம் அவன் கஷ்டப்பட்டதை என்னால் பார்க்கவே முடியல. அண்ட் சடன்லி he went into coma. மேக்ஸிமம் 1 or 2 days தான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. Michael. கடைசியா ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லணும் போல இருக்கு மைக்கேல்.
திசை மாறுதே மலர்கிறேனே மறைகிறேனே என் வழியெல்லாம் வளைந்தோடு ஐ லவ் யூ மைக்கேல். யாருங்க சொன்னா மைக்கேல் என்னை விட்டு போயிட்டான்னு? அவன் எங்கேயும் போலங்க, என் கூடவே தான் இருக்கான். ஏன் பசங்க மட்டும்தான் உருகி உருகி லவ் பண்ணுவாங்களா? பொண்ணுங்கெல்லாம் உருகி உருகி லவ் பண்ண மாட்டாங்களா? சாகிற வரைக்கும் லவ் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு பேர்லாம் லவ் கிடையாது. செத்ததுக்கு அப்புறமும் லவ் பண்ணணும், அதான் லவ். இந்த பீச்சுக்கு தான் வருவோம் எங்களோட ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கும். இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அவனும் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான்.